அன்பும் கண்மணியும் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கிறத பார்த்துட்டு வெண்ணிலா செம்ம கடுப்பாகிறாங்க. 2 பேரும் ஒன்றா போகிறதும் ஒன்றா வந்து அப்படியே இருக்கிறதையும் பயங்கர ரொமான்ஸாக இருக்கிறதையும் பார்த்துட்டு அவங்களால தாங்கிக்கவே முடியல. அன்பு ஒன்று வந்து என்கிட்ட வந்து லவ்வை சொல்லணும், அப்படி இல்லைன்னா வந்து கண்மணிக்கிட்டையாவது வந்து என்ன விரும்புகிறத சொல்லணும். அது சொல்லணும்னா அன்பு தன்னை மறக்கணும், அதுக்கு வந்து கண்டிப்பாக அன்பு குடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி வந்து அன்பும் கண்மணியும் குடிக்கிற அந்த வாட்டர் கேனில் வந்து இந்த மாதிரி தவறான பொருளை கலந்துடுறாங்க. இந்த மாதிரி தண்ணியை மறக்கிற பொருளை கலந்துடுறாங்க. அதனால் அது தெரியாமல் வந்து கண்மணி வந்து வெண்ணிலா கிட்ட வாங்கிட்டு போயிடுறாங்க வாட்டர் பாட்டிலை. உள்ளே போகணுன்னு ரூமில் வந்து 2 பேருமே அந்த தண்ணியை குடிச்சிடுறாங்க. அப்போ கண்மணி வந்து அன்புக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்கிறாங்க. அதன்படி வந்து அப்படியே பார்த்துட்டு தன்னையே வந்து சந்தோஷம் தாங்க முடியல நம்ம அன்புக்கு. உடனே வந்து நானும் லவ் யூ தான், உன்னை எவ்வளோ நாள் உங்ககிட்ட லவ் சொல்லணும் தவிச்சிட்ருக்கேன் தெரியுமாடி, இன்றைக்கி தாண்டி சொல்லணுன்னே தோணுச்சு, ஐ லவ் யூ டூ கண்மணி அப்படின்னு சொல்கிறாரு. ஓடி போய் அப்படியே வந்து கட்டிக்கிற கண்மணி வந்து அவரோட அந்த ஸ்வெட்டரில் உள்ளே நுழைஞ்சிக்கிறாங்க. 2 பேருமே ஒரே ஸ்வெட்டரில் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே தன்னை மறக்கிறாங்க. தன்னை மறந்த நிலைமைக்கும் போயிடுறாங்க. இங்கே வந்து வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து கண்டிப்பாக பிரச்சனை பண்ணிப்பாங்க. இந்நேரம் கண்மணி அழுதுருந்தா பார்த்துட்டுப்பா, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, கண்டிப்பாக கண்மணிக்கிட்ட அன்பு என்னை விரும்புகிறத சொல்லியிருப்பான், மனசில் இருக்கிறதெல்லாம் கொட்டியிருப்பான். அதுக்கப்புறம் என்ன அன்பும் நானும் இன்னையிலேருந்து வந்து நிம்மதியாக இருப்போம், கண்மணி எங்களை விட்டு விலகி போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வந்து காலைல கிளம்பி வராங்க. பார்த்தா அன்பும் கண்மணிக்கும் உள்ள ரூம்பு திறக்கல. என்ன இவங்க ரூம்பு திறக்கவே மாட்டேங்கிறாங்க, ஒன்றும் புள்ள ஏன் திறக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாமான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ண பார்க்குறாங்க. பார்த்தா கதவு ஃபுல் அண்ட் ஃபுல் லாக் ஆகிருக்கு. என்ன லாக் ஆகிருக்கு, ஒன்றும் எழுந்துக்கல அப்படின்னோடனே இது வந்து கதவை திறக்கிறாங்க யாரோ. பார்த்தா கண்மணி குளிச்சுட்டு அப்படியே வந்து ஈரத்தலையோட கதவை திறக்கிறாங்க. என்னடி நீ இவ்வளோ வந்து வெளியே பனி பெய்யுது, இந்த டைமில் போயிட்டு அதுவும் தலையை குளிச்சிருக்கேன் அப்படின்னோடனே, குளிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுடி, அதாண்டி குளிச்சு. என்னடி ஏதாவது தலை கொத்திக்கினியா? நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, வேற அதெல்லாம் ஏண்டி கேட்குற, என்னால் அதெல்லாம் சொல்ல முடியல, போடி வெக்கமாக இருக்குது, வெக்கமாக வருது போடி அப்படின்றாங்க. என்னது வெக்கமாக வருதா, இவள் அழுதுன்ட்ருப்பான்னு பார்த்தா வெக்கமாக வருதுன்றாலே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்க்குறேன். என்னடி எட்டி பார்க்குறேன்னொன்னே, இல்லை அன்பு அப்படின்னோடனே, அவர் ஒன்றும் எழுந்துக்கலடி, ஒன்றும் எழுந்துக்காமல் ஒன்றும் தூங்கிட்டே இருக்காரு, அன்பையோட டைம் தூங்குற மாட்டார், அது எனக்கு தெரியாதா, அதெல்லாம் அப்படி தாண்டி, இதெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆனால் புரியும், இப்போ எப்படி புரியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு அப்படியே சட்டுன்னு உட்காந்துடுறாங்க தாங்க முடியாமல். வந்து வெண்ணிலா என்ன நடந்திருக்கும் ஒரு வேலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். சேச்சே அப்படியெல்லாம் நடந்திருக்காது, கண்மணி வேறு ஏதோ தான் சொல்லிட்டு போகிறா, நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிறேன், அப்படிலாம் நடந்துக்க சான்ஸே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. ஒரே வந்து டென்ஷன் தாங்க முடியல. அங்கே பவியும் கார்த்திக்கும் வந்துட்டு உடனே கண்மணியை பார்த்துட்டு பவி வந்து, என்ன இங்கே வந்து இப்படி தலைக்கு ஊற்றிருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு போகிறாங்க. புரியுது, நேற்று நீங்கள் பண்ண ரொமான்ஸுக்கு அளவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விழுந்து சிரிக்கிறாங்க. பவி அவங்கள கிண்டல் பண்ணி போ பவி, ஏன் பவி இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து வந்து ஒன்றும் டென்ஷன் தாங்க முடியல வெண்ணிலாக்கு. என்ன நடந்திருக்கும், இவனா இப்படி பண்ணுறா, ஏதாவது நடந்திருக்குமா கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் புரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரே தலை வலிக்குதே காலையிலேயே அப்படின்னு சொல்லிட்டு தலையை பிடிச்சிட்டு உட்காடுறாங்க. வந்துட்டு எல்லாருமே வந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இல்லை இதை எப்படி க்யூர் பண்ணிக்கிறதுன்னு தெரியலையே, அவள் கேட்டாலும் சரியாக சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அதை பார்த்துட்டு அங்கே கரெக்டாக வந்து தனியாக உட்காந்துருக்க வெண்ணிலாவை பார்த்துட்டு வராரு நம்ம அன்பு பார்த்துட்டு ஒன்றும் புரியாமல் வெண்ணிலா அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து, என்ன வெண்ணிலா உனக்கு ஒன்றுமே புரியப்படுறது, காலையிலேருந்து ரொம்ப தலைவலின்னு கேள்விப்பட்ட அப்படியா அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு வந்து அமைதியாக இருக்காங்க. சரி நேற்று ரூமில் என்ன நடந்துச்சு அப்படின்னோடனே, என்ன நடந்துச்சுன்னா புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே என்ன நடக்கணுமோ அதுதான் நடந்துச்சு, அதையே நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றாரு. அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு அப்படின்னோடனே, இங்கே பார் ரொம்ப கத்துற வேலை என்கிட்ட வச்சுக்காத, எங்கள் பர்சனல் விஷயத்தில் தலையிட உனக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது, புரியுதா, நாங்கள் புருஷன் பொண்டாட்டி, எங்களுக்குள்ளே என்ன நடந்துச்சு, என்ன எப்படி இருந்தோம், அதெல்லாம் உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் எனக்கு கிடையாது. இதுக்கப்புறம் தேவையில்லாமல் எங்கள் பர்சனல் விஷயத்தை தலையிட்ட நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டேன். இங்கே பார் நானும் கண்மணியும் நாங்கள் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறோம், நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து வாழணும் முடிவே பண்ணிட்டோம், அதனால் இதுக்கப்புறம் எங்கள் வாழ்க்கையில் தலையிடாமல் இருந்தால் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது, தேவையில்லாமல் என் பின்னாடி சுற்றுறது, ஐ லவ் யூன்னு சொல்கிறது, அப்படியே வந்து என் கிட்ட நெருங்கி வர்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்கினேன்னு வச்சுக்கோங்க, இதுக்கப்புறம் மரியாதை கெட்டுரும், புரியுதா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க. அன்பு என்கிட்ட இப்படி பேசுறியா, நீ கூட சேர்ந்துட்டோன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறியா, விட மாட்டேன் அன்பு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க.